என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் புட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இடியாப்பு மாவுங்க. இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க புட்டு செய்கிறதுக்கு. இந்த இடியாப்பு மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. இடியாப்பு மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாம். சுட தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க. பச்சை தண்ணியே தெளித்து நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணலாம். பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து விட்டு அப்படியே பெசரி விடுவோம். எல்லா மாவு மேலேயும் தண்ணி படணும். ஆனால் பொல பொலன்னே இருக்கணும். ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. இந்த சமயத்தில் ஒரு முடி தேங்காவை துருவி இதோடு சேர்த்து கிளறிக்கலாங்க. அவ்வளோதான், போதும். இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சா இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டியில் நம்ம எப்போது இட்லிக்கு புட்டுக்கெலாம் அவிக்கிறத வேஷ்டியில் வச்சிடலாங்க. மாவை இப்படி கொட்டிடணும். இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சு ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி அந்த மாவுக்கு மேலேயே அந்த தேங்காவை வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த தேங்காய் துருவல் மாவோடு சேர்ந்து வேகிறதுனால புட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் மாவையும் தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்து நல்லா கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. 10 நிமிஷமாக புட்டு வெந்துட்டுருக்குங்க. எடுத்துடலாம். நல்ல வாசனை வருது. தேங்காவும் அந்த மாவும் சேர்ந்து நல்ல வாசனை வருதுங்க. அளவுக்கு வெந்திருந்தாவே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த புட்டை நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 2 ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கங்க. இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தாக்க அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்விங்க்கு மாற்றிக்கலாங்க. அருமையான புட்டு ரெடிங்க. இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் நெய் புட்டு செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.